ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. இதில் வந்து அவங்களோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து 7.2 LPA வரைக்கும் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணாலே எனக்கு கேரண்டியாக பிளேஸ்மெண்ட் கிடச்சிருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஹை கைஸ், ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்யூஜாபோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆக்யூஜாப்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்ம். நார்மலான ஒரு எட்டெக் பிளாட்ஃபார்மாக இல்லாமல் இதை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஐஐடி டெல்லியில் இருக்க ஒரு அலுமினி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது நாட் ஜஸ்ட் அனதர் எட்டெக் பிளாட்ஃபார்ம். இது வந்து பேக் பண்ணுறது வந்து ஒய் காம்பினேட்டர்னா என்னென்னு தெரியலனா நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஒய் காம்பினேட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த டெக் சிஇஓஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு கம்யூனிட்டி மாதிரின்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஆக்யூஜாப் ஃபோக்கஸ் பண்ணுறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா Tier 2 அண்ட் Tier 3 சிட்டிஸில் தான். இதில் வந்து அவங்களோட ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே வந்து 7.2 LPA வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இவங்களோட பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்படி இருக்குது, இவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கோர்சஸ் என்ன இருக்கும் அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இவங்க வந்து ஓப்பனாகவே ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிடுவாங்க. என்னென்னா இது பிளேஸ்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம்லாம் கிடையாது. ஸோ ஜாயின் பண்ணாலே எனக்கு கேரண்டியாக பிளேஸ்மெண்ட் கிடச்சிருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு தான் ஆகணும். ஸோ வித் தட் பீயிங் செட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிடுறாங்க. ஜாவா ஃபுல் ஸ்டாக் அண்ட் தென் மெர்ன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாவா ஃபுல் ஸ்டாக் அண்ட் மெர்ன் ஸ்டாக் ரெண்டுக்குமே நான் வந்து ரோட் மேப் போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் டேட்டா சயின்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயுமே வந்து டிவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு ப்ரைஸிங் வந்து சொல்லிட முடியாது. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அதில் இருக்கிற ப்ரைஸிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஓகே, இதில் வந்து ஆக்யூஜாபில் என்ன ஹைலைட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் ஜாப் ரெடி ஸ்கில்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் டிஎஸ்ஏ உங்களுக்கு வந்து ஜாபுக்கு போனீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு இல்லாமல் நீங்கள் ஜாபுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்றதுக்குமே உங்களுக்கு வந்து சேர்த்து வந்து ரெடி பண்ணுவாங்க. அண்ட் ஆக்யூஜாபில் நான் ரொம்ப யூனிக்காக பார்க்குற ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் சப்போர்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த எட்டெக் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த ஆப்டிடியூடில் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்டிடியூடும் கற்றுக்கணும், நல்ல கம்பெனிஸில் வந்து பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆக்யூ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவங்க வந்து ஆப்டிடியூட்லையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆக்யூஜாபில் வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் நிறைய இடத்துல கொடுக்குற அட்வான்டேஜ் மாதிரி வந்து ரெஸ்யூமே பில்டிங்கு அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அண்ட் பர்சனலைஸ்டு மென்டர்ஷிப் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இவங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் கேரண்டி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. டேரெக்டாக நீங்கள் போனீங்கன்னா சொல்லிடுவாங்க, படிக்க போகிறது நீ தான், உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா, நாங்கள் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அசிஸ்ட் பண்ணுவோம், உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். ஆனால் அதை கிராக் பண்ண வேண்டியதோ அதுக்காக படிக்க வேண்டியது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கிளியராக வந்து சொல்லிடுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜாப் இன்டர்வியூக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க. இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரிலாம் வந்துட்டு டிஎஸ்ஏ ப்ரிப்பேர் ஆகணும் அண்ட் இப்போ வந்து டெக் பேஸ்டு அதாவது டெவலப்மெண்ட் பேஸ்ட் இன்டர்வியூனா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆக்யூஜாப் நான் ஏன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த டேட்டா வந்து ஆஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக அவங்களோட வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நான் முடிஞ்சால் வந்து போட்டு காட்டுறேன் ஸ்க்ரீனில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்யூஜாபோட அந்த ஃபுல் பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸை நானே டவுன்லோட் பண்ணி எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் பிளேஸ் ஆகிருக்காங்க அப்படின்றத நான் பார்த்தேன். அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸுமே நான் வந்து செக் அவுட் பண்ணி பார்த்தேன். முடிஞ்சால் நான் வந்து கீழே ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டேட்டா வந்து நீங்களுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து அதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கேருந்து நீங்கள் எந்தெந்த ரோல்லாம் வந்து பிளேஸ் ஆகலாம்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பிளேஸ் ஆகலாம், இல்லைனா வந்து டேட்டா அனலிஸ்ட்டாக பிளேஸ் ஆகலாம், ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பிளேஸ் ஆகலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ரோல்ஸ்க்கு வந்து உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இங்கேருந்து யாரெல்லாம் வந்து ஹையர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வால்மார்ட், அமேசான், தாட் ஒர்க்ஸ் அண்ட் ஏர்டெல், பேடிஎம் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஹையர் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் சேல்ஸ்ஃபோர்ஸ் கூட. ஸோ உண்மையிலே ஒரு ரியாலிட்டி செக் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுக்க போகிறீங்க, எஸ்பெஷலி ஆக்யூ எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட். அண்ட் இதில் வந்து பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னுமே ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு சில கோர்சஸ் மட்டும் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு டாப் பர்ஃபார்மர்ஸ்க்கு மட்டும் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்டு சீட்ஸுமே கம்மியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் அது வந்து போகணும்னு ட்ரை பண்ணுறீங்க, என்கிட்ட வந்து கரண்ட்லி வந்து அப்ஃப்ரண்ட்டாக வந்து கொடுத்து ஜாயின் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கோடிங் டெஸ்ட்லாம் வைப்பாங்க. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி நீங்கள் வந்து டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சிங்கன்னா
உங்களுக்கு வந்து பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டுமே வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அண்ட் பார்ஷியல் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே படிக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற மென்டார்ஸ் வந்து கிடைப்பாங்க. அண்ட் பியர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிகாஸ் உங்களை மாதிரியே நிறைய எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணி தான் அவங்களுமே வந்திருப்பாங்க. ஸோ உங்களால் வந்து ஈஸியாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து படிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கான பிளேஸ்மெண்ட் அசிஸ்மெண்ட்மே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த கோர்ஸுக்குமே அசிஸ்ட் பண்ணுறதுக்கான டெடிகேட்டட் சப்போர்ட் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஆக்யோ ஜாபில் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் கோர்சஸ் இருக்கும். அண்ட் ஜாப் ஃபோக்கஸ்டுமே வந்து கோர்சஸ் இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நான் சொன்ன அந்த ஷீட்ஸ் வந்து போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் வந்து 1500 ஸ்டூடெண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் நீங்களே ரேண்டமாக யாராவது சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்ற ரிவ்யூஸ் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே சரி, ஆக்யோ ஜாப் வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக டெக்கு ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் டெக்லேருந்து டெக்கு வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் படிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னா மட்டும் ஆக்யோ ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து ஆஃப்லைன் பிளேஸ்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து இவங்க டெல்லி அண்ட் ஹைதராபாத்தில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சீக்கிரமே வந்து நிறைய சிட்டிஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு அப்டேட் வீடியோ கூட போட ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்யோவில் ஆல்ரெடி படித்து பிளேஸ் ஆனவங்களோட ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும், இல்லை அவங்ககிட்டேருந்து ஒரு ஹானஸ்ட் ஃபீட்பேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஆக்யோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருதோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து ட்ரை பண்ணலாம். ஆக்யோ ஜாப் செக் அவுட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு அவங்களோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அண்ட் ஃபீஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் பீன். கீப் கோடிங். பை.